நம்ம இப்போ சாப்பிட்றது சுஷி சாப்பிட்றோம். சுஷி ஃப்ரைஸ் ரைஸ். வாவ். சொல்றேன் எரிமலை எரிமலை சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ சன்வே பிரமிட்ல இருக்கோம். மலேசியாவில் சன்வே பிரமிட்ல இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஜப்பானீஸ் சுஷி சாப்பாடு வந்து சாப்பிட போறோம். வாங்க போகலாம். இந்த உள்ளக என்ட்ரார் ஆர்ச்சில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபவுண்டன் ஒன்று இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது உள்ளக வந்து நம்ம போகணும். உள்ளக போனீங்க அப்படின்னா அப்படியே ரைட் சைடு இந்த சைடு நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஜப்பான் சுஷி சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். நானும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த ஜப்பான் சுஷி சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த வேலை நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கடையை பார்த்தேன். இந்த சுஷியை பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துருச்சு. ஸோ நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி சுஷி. இந்த இருக்கு பாருங்க பாருங்க. இதான் வந்து நம்ம ஜப்பான் சுஷி சாப்பாடு பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்கி சுஷி. இங்கே வந்து நம்ம ஜப்பான் சுஷி சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுவும் அப்புறம் கொரியன் சாப்பாடு இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? பாய். ஓகே, apa ada sini? We have japchae, volcano, fried rice. This our best seller lah. Oke, ini apa ini? Ini Jepang kah Korean? Korean, this one Korean. Oh, Korean. ஓகே, சூப்பர். இங்கே பாருங்க ஏகப்பட்ட மெனு இருக்கு. ஜப்பானும் கொரியனும் ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ஃபேவரேட் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஹாய் பையா. ஹலோ. ஹவ் ஆர் யூ? How are you? ஓகே, சூப்பர். நான் வந்து ரெஸ்டாரண்ட் உள்ள இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை நான் பார்க்குறேன். இது நான் கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமானதை நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் உள்ளது. Hi. Apa kabar? Ya, apa kabar? Okay, bye. Yeah. Okay, ini apa macam ini? This is the traditional Japanese sushi belt. Okay. So it's kind of like we got 3 color plates. Okay. One is the blue plate, one is the pink plate, and one is the red plate. Okay. Oh, it's the signature dish of the Sakai sushi. Oh. Yeah. Okay, okay. Yeah. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போட்டிருக்காங்க. இதில் நமக்கு 3 கலர் இருக்குது. 3 கலரில் ரேட் இருக்குப்பாங்க. இந்த ரேட்டுக்கு வந்து நம்ம எடுத்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சூப்பர். திஸ் இஸ் ஜப்பானீஸ் ஃபுட். Yeah, Japanese food. Yeah. ஸோ அவைலபிள் இது கொரியன் ஃபுட். Yeah, Korean food. Yeah, we just new launched our Korean brand, Jeju Work. Okay. So it's just launching for I think 1 week ago. Okay. So you can have a look and taste. Actually, there's a Jeju Islands signature food like ginseng chickens, like the cheese lava and the volcano fried rice and all those the signature of the Jeju Island. Yeah. Okay. This is halal. Yeah, it's actually a Muslim friendly and Okay. a pork free. Okay. So we didn't use any mirins in our sushi rice as well. So we are in the mid of applying the halal certificate already. Yeah. Okay, thank you. Welcome. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுஷி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதை நான் ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேட்டு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். மலேசியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சாப்பாடு வேணுமா, கொரியா சாப்பாடு வேணுமா, சைனா சாப்பாடு வேணுமா, எல்லா சாப்பாடும் வந்து நம்ம மலேசியாவில் கிடைக்கும். ஹலால் பார்த்து சாப்பிடணும் அப்படின்னா அது நீங்கள் கேட்டுக்கோங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட்லியும் இருக்குது. ஸோ இங்கே வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்லி சாப்பாடு. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஒன்று ஒவ்வொரு பில்லு. பச்சை 3 வெள்ளி, ரோஸ் 5 வெள்ளி, ரெட்டு வந்து 8 வெள்ளி. இதில் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ இங்கே உள்ள ஸ்பெஷலான சாப்பாடு நமக்காக வந்திருக்கு. வாட் இஸ் தி நேம்? This one is kimchi fried rice. Kimchi fried rice. Yeah. Oh, wow. ஓ, அது முட்டைங்க. ஓ, சூப்பர். மேலே வந்து அப்படியே ஒரு Boki chicken. போக்கி சிக்கன். Boki chicken. ஓ, ஸோ இது சிக்கன். இது திஸ் இஸ் கொரியன் ஆர் ஜப்பனீஸ்? கொரியன். ஓகே. வாவ், சூப்பர். சில்லி, ஆனியன் சில்லியா? ஓகே. சொல்கிறேன் எரிமலை சாப்பாடு. வாங்க சாப்பிடுவோம். அதாவது இது வந்து இந்த மாதிரி குச்சி கொடுத்துருவாங்க. நம்ம குச்சிலையும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து நமக்கு குச்சியில் சாப்பிட முடியல. நம்ம சுஷியை வந்து குச்சியில் சாப்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வால்கோனோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 26 வெள்ளி, 25 வெள்ளி 99 பைசா. சாப்பிடுவோமா? ஓகே, வாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுஷி சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடலாம். சொல்லலாம். வாவ், ஆஹா. இது வந்து ஒரு கொரியன் சாப்பாடு. சூப்பராக இருக்கு சாப்பாடு. வா, அடடா. நாசி கோரிங் செம்ம டேஸ்டாக இருக்குது. அவங்களுடைய அந்த சோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது.
ரொம்ப டேஸ்ட்டுங்க. ஓகே, அந்த சிக்கன் போட்டிருக்காங்கல்ல அதை சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, சிக்கன் சாப்பிடுவோம். பிஸ்மில்லா. மென்தா சூப்பராக இருக்குங்க. லெமன் சோடா. லெமன் மின்ட் சோடா. ஹவு மச் திஸ்? 10. யா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி 11 வெள்ளி வருது. லெமன் மின்ட் சோடா. ஆஹா, நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது. சூப்பர். அதாவது மலேசியா வந்து இது நாள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாசி கண்டா சாப்பிட்றது, நம்ம இந்திய சாப்பாடு சாப்பிட்றது, மலாய் சாப்பாடு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. நான் இன்றைக்கி தான் யோசனை பண்ணேன், நம்ம இன்றைக்கி எதாவது புதுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நம்ம வந்து சன்வே பெருமிட்டு வந்தப்போ இதை நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன். அதனால் சரி நம்ம இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது புதுசாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டா தானே நமக்கு அது ஒரு திருப்தியாக இருக்கும். செம்மையா இருக்கு. அவங்களுடைய கிச்சாப் அப்புறம் அந்த மசாலா இது வந்து ஒரு புதுமையா இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த தட்டு நல்லா சூடு பண்ணி அதில் வந்து அப்படியே வந்து ஒரு அந்த முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே அந்த சாப்பாடு வச்சு அப்புறம் அந்த சிக்கன்லாம் வச்சு அப்புறம் டோஸ்ட்லாம் கொட்டுறாங்க. புதுமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது லெமன் மின்ட் சோடா இது வந்து எப்பவும் போல உள்ளதா, இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது நார்மல். இந்த வால்கோனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. வேற லெவல். அவங்களுடைய அந்த கிச்சாப் டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இந்த வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை வந்து அப்படியே பொரிச்செடுத்து அதை போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த சோஸ் ஊற்றுறாங்க பாருங்க, அதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கு. கீழே வந்து முட்டை வேற இருக்கா, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம வால்கோனா ஃப்ரைட் ரைஸ் வந்து முழுசாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமியான் சூப் சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ராமியான் சூப். ஓகே, சூப்பருங்க. இது வந்து உள்ளுக்குள்ள வந்து நூடுல்ஸ் இது மாதிரி போட்டிருக்காங்க. இதனோட விலை வந்து 24 வெள்ளி. இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஓகே வாங்க, சிக்கன் ராமியான் சூப் சாப்பிடுவோம். நல்லா பெரிய கரண்டியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்பூனில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கற்றுக்கணும் ஒரு நாள். வரமாட்டேது. ஓகே, ஒரு நாள் கற்றுட்டு நம்ம சூப்பராக சாப்பிடுவோம். ஓகே வாங்க, சிக்கன் ராமியான் சூப். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சாப்பிட்றதும் இப்போ சாப்பிட்றது. செம்ம சூடு. சிக்கன் ராமியான் இது வந்து உள்ளது மேகி போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே, அதாவது மேகி சூப் மாதிரி தான் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் போட்டிருக்காங்க. இதனுடைய விலை வந்து 24 வெள்ளி, 23 வெள்ளி 99 பைசா. சரிங்களா? உள்ளக்க மேகி, இது வந்து மேகி சூப். நம்ம மேகி சூப்பில் சிக்கன் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் எனக்கு தெரியுது. எஸ், அதே டேஸ்ட்டு, பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. உள்ளுக்குள்ள வந்து முட்டை, சிக்கன், கேரட், அப்புறம் மேகி இதெல்லாம் போட்டிருக்காங்க. மேகி சூப்பில் சிக்கன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யான் சூப். மேகி சூப் வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து குடிக்கலாம். நம்ம வந்து அடுத்து சுஷி சாப்பிட போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று வருது. ஸ்பெஷலாக நான் கேட்டிருந்தேன், அது நமக்காகவே வருது பாருங்க. இந்த பச்சை கலரில் இது இங்கே உள்ள வந்து ஒரு ஸ்பெஷலானது. வாங்க, இது பேர் என்ன அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். This is the very traditional Japanese hand roll. So we will let customers to roll themselves and experience how to do the hand roll themselves lah. This is Hokkaido scallop hand roll. இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து சாப்பிடலாம்.
கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனு ரோஸ் ரெட் இருக்குது, நமக்காக ஸ்பெஷலாக ஒயிட்டில் வந்துருக்கு. ஓகே, ஸோ இதை சாப்பிட்றதான் ஒரு ஸ்டைல் இருக்குது. என்னென்னா இந்த இலை இருக்கிற அந்த இலையோட சேர்த்தா நம்ம சாப்பிட்ணும். இதை வந்து இப்படி சுற்றி அதை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி இந்த இலையோட சேர்த்து இதை சாப்பிடணும் மக்களே. ஸோ இது இங்கே உள்ள ஸ்பெஷல்லாம் என்னன்னு கேட்டேன்னா இது ஒன்று வந்துருக்கு. வாங்க சார் பார்ப்போம். ஓ, இந்த இலை வந்து அப்படியே இந்த டீ தூள் இலை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து சோறு, அப்புறம் வந்து சில காய்கறிகள், ஸ்கெல், வெங்காயம் மாதிரி என்னமோ வச்சிருக்காங்க. அப்புறம் மீன் இருக்கு. திஸ் இஸ் ஃபிஷ்ஷா? இன்சைட் ஃபிஷ்ஷா? ஷாஃபிஷ். ஸ்கெலப். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மீனுடைய அந்த தோல் இருக்குல்ல அது வச்சிருக்காங்க. வித்தியாசமான இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன், அதனால டேஸ்ட் வந்து புதுமையாக இருக்கு. உள்ளுக்குள்ள சோறு, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து அந்த இலை அது மாதிரியா இருக்கு. இதுதான் ஜப்பான் சாப்பாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 21 வெள்ளி இது ஒன்று. இந்த சாப்பாடு 21 வெள்ளிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த மீன் இருக்குல்ல, பெரிய மீனுடைய அந்த தோல் வச்சிருக்காங்க. அந்த மீன் வந்து விலை உயர்ந்த மீன். ஜப்பான்ல இப்படி தான் சாப்பிடுவாங்க போல. சூப்பர். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரஞ்சாரமாக சாப்பிட்றாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரஞ்சாரம்லாம் கிடையாது, ஒரு மாதிரியா அந்த இலை வாடை, அந்த டீத்தூள் வாடை இருக்கா, அப்புறம் சோறு புதுமையாக இருக்குது. காரஞ்சாரம்லாம் இல்லை, உரப்பெல்லாம் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோப்ஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வெள்ளி இதனுடைய விலை. இதை சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிடுவோமா? இதில் என்ன அப்படின்னா, மேலே அந்த கவர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையில தான் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே எடுத்து இதை சாப்பிட்லாம். ஸோ இது எப்படி சாப்பிட்ணுன்னா, அந்த குச்சி வச்சுருக்காங்களே அந்த குச்சி வச்சு சாப்பிட்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எடுப்போம். ஓகே, வாங்க இது எப்படி குச்சியில் எடுத்தாச்சு ஒரு வழியா. இது ஈஸி. அந்த லோப்ஸ்டர் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அவங்க அந்த சுற்றி வச்சுருக்காங்களா அந்த இலை, அதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த இலை டீ வாடை வருதா, நான் டீயே குடிக்க மாட்டேன். அந்த டீ வாடை தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ள இது சூப்பராக இருக்கு. இந்த இலையை எடுத்துட்டு சாப்பிட முடியுமா? ஓகே, அந்த இலையை வந்து நான் பிச்சிட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, டீ வாடை வருது. சோறு, அப்புறம் அந்த லாப்ஸ்டர் அதை போட்டிருக்காங்க மேலே, சூப்பராக இருக்குது. இது வந்து 8 வெள்ளி. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று ஒவ்வொரு விலை இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது மக்களே. இந்த சுசியில் அந்த சுற்றி விடுறதுல இதில் 3 கலர் இருக்குது. ப்ளூ கலர், ரோஸ் கலர், ரெட் கலர். இதில் வந்து ப்ளூ கலர் வந்து விலை கம்மி, 3 வெள்ளிலேருந்து இருக்குது. அப்புறம் ரோஸ் கலர் இருக்குது, அப்புறம் ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் விலை கூட, ரோஸ் கலர் வந்து மீடியம் ரேஞ்ச். நான் ப்ளூ கலர் எங்கே காணாமே அப்படின்னு கேட்டேன். ப்ளூ கலர் வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 வெள்ளி மட்டும்தான். இதை எடுத்துக்கிறோம். ஓ, பார்க்க சூப்பராக இருக்கே. ஓகே, இது வந்து டமாகோ. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டமாகோ. ஸோ இது வந்து இதுவும் சுஷி தான். உள்ள சோறு. திஸ் இஸ் வாட் திஸ் ஃபிஷ். No, it's an egg. எக். Egg roll. எக். ஓகே, இது வந்து ஜப்பானீஸ் ஃபுட்டு தான் மக்களே. எக்கா மேலே முட்டையில செஞ்சுருக்காங்க, மேலே ஒரு சோறு இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 299. ஸோ இதனுடைய விலை வந்து 2 வெள்ளி 99 காசு. 3 வெள்ளி 2 பீஸ் வந்துடுது.
ம் ஓகே. ம் ஆஹா நல்லா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. என்ன அந்த இலை தான் வந்து தேயிலை வாட வருது. ம் ம் சூப்பர் நல்லா இருக்கு. உண்மையிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுஷி சாப்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஜப்பான் சாப்பாடு சாப்பிட்டோம், கொரியன் சாப்பாடு சாப்பிட்டோம். ரெண்டுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இந்த சுஷி ஜப்பான் சாப்பாடு அதே போல் இந்த கொரியன் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாய் பாய். ஓகே நண்பர்களே, ஸோ சூப்பரான ஜப்பான் சுஷி சாப்பாடு நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்டோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு வீடியோ பார்த்துருக்கோம், அதனால் ஒரு ஆசை, அதனால் நம்மளும் வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. உங்களுக்கும் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிட்லாம், ஆனால் இது ரெகுலராக சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம சோத்தில் குழம்பு ஊற்றி அடித்து சாப்பிட்ற ஆள். இது ஓகே, ஒன் டைம் சாப்பிட்லாம், நல்லா இருந்தது. இதே போல் இன்னும் அடுத்த புதுமையான சாப்பாட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.